ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பிளேனோ கான்கேவ் லென்ஸோட கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. μ1 வந்து பிளேனோ கான்வெக்ஸ்க்கும் μ2 வந்து பிளேனோ கான்கேவ் லென்ஸ்க்கும். ஓகே, இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு சொல்லியாச்சு. இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி காம்பினேஷன் தான் இப்போ கொஸ்டின். இந்த கொஸ்டினில் அதாவது இப்போ இது வந்து பிளேனோ கான்கேவ் லென்ஸ். ஓகே, இது வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாக்கா இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் கிடைக்கும். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ரெண்டு ஒன்றா அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த காம்பினேஷனோட ஃபோக்கல் லென்த் தான் இப்போ நம்ம பார்க்கணும். புரியுதா? இப்போ இந்த கொஸ்டினில் இது வந்து 1ன்னு எடுத்துக்குவோம், இது வந்து 2ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ செப்பரேட்டாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லென்ஸ் அதோட ஃபோக்கல் லென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா r divided by refract index -1 கரஸ்பாண்டிங் டு 1 இது. ஓகே, அதே மாதிரி F2 பார்த்தீங்கன்னா F2 வந்து கான்கேவுக்கு. ஸோ கான்கேவுக்கு -r divided by refract index கரஸ்பாண்டிங் டு தட், அதாவது μ2 -1. ஓகே, ஸோ இப்போ காம்பினேஷன்ஸ் அதோட ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1/f is equal to 1/f1 + 1/f2. அதாவது இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணணும். ஓகே, ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்து ஸோ 1/f is equal to இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா μ1 -1 divided by r, அப்புறம் ப்ளஸ், அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ μ2 -1 divided by r. புரியுதா? ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கனாக்கா கீழே எல்சிஎம் வந்து சேமாக இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் ஆர்னு வந்துடும். மேலே வந்து μ1 -1 அப்புறம் மைனஸ் μ2 -(-) +1. இப்போ இந்த 1 கேன்சல் ஆகி ரிமைனிங் μ1 -1 divided by r. இது வந்து 1/f. அப்போ ஃபோக்கல் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா r divided by μ1 -μ2. ஸோ r divided by μ1 -μ2. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இதில் கார்னியா ஐ லென்ஸ் இதோட கன்வர்ஜிங் பவர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகுது. இந்த லென்ஸும் கன்வர்ஜ் ஆகுது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்ஸ் அண்ட் ரெட்டினா ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? இப்போ இதில் டோட்டல் பவர் நம்ம என்னென்னு பார்க்கணும், எஃபெக்டிவ் பவர். ஸோ எஃபெக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 40 + 20 is equal to 60D. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து எஃப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா பவரோட ரெசிப்ரோக்கல் அப்புறம் இன்ட்டு 100. ஸோ 100 divided by எஃபெக்டிவ் பவர். ஓகே, ஸோ 100 divided by 60. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 1.67 சென்டிமீட்டர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், 1.67. கொஸ்டின் நம்பர் 3ல் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் சன்ரைஸ்லையும் சன்செட்லையும் எதுனாலன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது தியரி கொஸ்டின். இது 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் ஸ்கை, ஸ்கேட்டரிங், அப்புறம் போலரைசேஷன், அப்புறம் கலர் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4ல் ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து அதிகமாகுது. ஓகே, அந்த கண்டிஷனில் மேக்னிஃபையிங் பவர் என்னவாகவும் கேட்டிருக்காங்க. ஓகே, 4 ஆப்ஷனில் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்பை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பவர் ஃபார் மைக்ரோஸ்கோப். ஓகே, மைக்ரோஸ்கோப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L divided by ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த், அப்புறம் ப்ராக்கெட்டோட 1 + பவர் divided by ஐபீஸோட ஃபோக்கல் லென்த். ஓகே, அதே மாதிரி மேக்னிஃபையிங் பவர் டெலஸ்கோப்
டெலஸ்கோப்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் டிவைட் பை ஐபீஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த். ஓகே, அப்புறம் ப்ராக்கெட் உள்ள 1 ப்ளஸ் ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் டிவைட் பை கேபிட்டல் டி. ஓகே, ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் டினாமினேட்டரில் வருது, டெலஸ்கோப்பில் நியூமரேட்டரில் வருது. ஓகே, அப்போ ஆப்ஜெக்ட் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் அதிகமாகுனாக்கா மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபையிங் பவர் குறையும், ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ இந்த மேக்னிஃபையிங் பவர் மைக்ரோஸ்கோப் வந்து குறையும். ஓகேவா? இந்த மேக்னிஃபையிங் பவர் ஃபார் டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அப்போ இதோட இது அதிகமாகும். ஓகே, ஸோ அப்போ மேக்னிஃபையிங் பவர் மைக்ரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும், டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் உங்களுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5ல் ப்ரிசம் சொல்லிட்டாங்க, அந்த ப்ரிசமோட ஆங்கிள் ஏன்னு சொல்லிட்டாங்க, கேபிட்டல் ஏ. அப்புறம் ஒரு சர்ஃபேஸில் வந்து சில்வர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு சைட்லேருந்து லைட் வந்து 2ஏங்கிற ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்டன்ட்டில் ஃபால் ஆகுது. அதாவது இதுதான் இன்ஸ்டன்ட் ரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் ரே வந்து 2ஏங்கிற ஆங்கிளில் ஒரு சைடில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் அது ரிஃப்ராக்ட் ஆகி இந்த சில்வர் சர்ஃபேஸில் பட்டுட்டு, ஒரு நிமிஷம், அதாவது இப்போ இந்த சில்வர் சர்ஃபேஸில் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதே டைரெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க டயக்ராமில் ரிஃப்ளெக்ட் ஆகுனாக்கா, ஓகே, ஸோ இதில் பட்டுட்டு இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் தான் போகும், அதாவது இந்த டைரெக்ஷன். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சேம் பாத்தில் அது ட்ராவல் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டயக்ராமை நீங்கள் அந்த மாதிரி வரையணும். இப்போ இந்த டயக்ராம் வந்து ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா தப்பு. இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது 2ஏங்கிற ஆங்கிளில் ஸ்ட்ரைக் ஆகுது, அப்புறம் இந்த சில்வர் சர்ஃபேஸில் பட்டுட்டு அதே டைரெக்ஷன் ரிட்டர்ன் ஆகுது. அது எப்போ பாசிபிள்னா இது 90 டிகிரியில் ஸ்ட்ரைக் ஆகணும் தான் பாசிபிள். போன டயக்ராமில் அப்படி நான் வரையலை. ஓகே, ஸோ அது தப்பானது. ஸோ இதுதான் கரெக்ட். இப்போ நமக்கு மியூ கேட்டிருக்காங்க, இதுதான் கொஸ்டின். மியூவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு sin i டிவைட் பை sin r. இதில் நமக்கு ஐ தெரியும், ஐங்கிறது 2a, ஆர் தெரியாது. ஓகே, ஸோ ஆரோட இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதான் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். ஓகே, ஸோ இதை தீட்டான்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த டாட்டர் லைனும் இந்த சர்ஃபேஸும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா தீட்டா ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இந்த தீட்டா என்ன நம்ம தெரிஞ்சுட்டா ஆர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து ஏ, இது தீட்டா, இது வந்து 90 டிகிரி. ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் 90 தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சம்மேஷன் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் இன் திஸ் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து தீட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 180 மைனஸ் 90 90 ஆகிடும், மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா நமக்கு ஆர் டேர்ம் வரும், அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு 90, அப்புறம் தீட்டாவில் இருக்கிறது 90, ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஓகேவா? ஸோ அதை இந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ வந்து உங்களுக்கு 2a, இதான் உங்களுக்கு ஐ. ஸோ 2a டிவைட் பை சைன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, இப்போ சைன் 2aன்னா எப்படி எழுதலாம், 2 sin a cos a டிவைட் பை sin a. இந்த sin a டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ ரிமைனிங் 2 cos a. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். கிளியரா? ஓகே, தேங்க்யூ.